அதாவது வாழை மரம் வச்சு 3 மாசம் ஆகுது. இதுக்கு அடிமரம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பின்னாடி 5வது 6வது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கூன் வண்டு வரும், பணமா வாழை நோய் வரும், சிக்கோட்டக்கால் வீஸ்பாட்டு, பஞ்சிட்டா பயிறு, சிலை புள்ளிலே கருப்பு நோய், இந்த மாதிரி நிறைய நோய்கள் தாக்குதல் அதிகமா இருக்கும். அதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஏதாவது மருந்து இருக்கான்னு சொல்லி கேட்டுருவாங்க. அதுக்கு நம்ம ரிச்சபேட்டுக்கு ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு, அதை அன்வேட்டிங் சொல்லுவோம். இதுல 11 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. இது உங்களுக்கு உரமாவும் செயல்படும், நோய்கொல்லியாவும் இருக்கும், பூச்சிக்கொல்லியாவும் இருக்கும், பயிர்களுக்கு ஊக்கியாவும் இருக்கும். ஒரு ஏக்கர் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 1100 கண்ணு வந்து ஓகே இல்லையா? சோ ஒரு ஏக்கருக்கு வந்து இது 2 பாக்கெட் நீங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கும். 2 நாள் ஊற வச்சு ஒரு மரத்துக்கு 1/2 லிட்டர் அளவுல நீங்க வேர்ல ஊத்தி விட்டாலே போதும். உங்களுக்கு பின்னாடி இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அப்ப வரக்கூடிய நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் வந்து நீங்க குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அனைவரும் பயன்படுத்தி பயனடைமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு விவசாயத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த குழுவில் இருந்து உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.